Sai Ram. And see, I have clad my 9 yards, and it doesn't even have 9 yards. Actually, the V should be formed here. For years, the V should be come here. The V should be formed here when you wear. So let me talk about. I have spoken about this in several videos, but today, with a very bad opinion of 9 yards from Malleshwaram, I am talking about this. Okay. So, as usual, Varalakshmi Puja went on well by Amba's grace, elders' blessings, Amma's upbringing, in-laws' blessings, and of course my husband's consent. So now, there's a lot of difference between Varalakshmi Vridam and Varalakshmi Puja. Puja is just a spiritual, just a ritual, and Vridam is something which you invite your Purohitar, the Kula Guru, that is what we call it Vadhyar, or for our family, there is one Kula Guru. For us, it was Ramavadhyar. Then from Ramavadhyar came to Vaitivadhyar. From Vaitivadhyar passed away, then it came to Kumar Mama. And unfortunately, Mama cannot come here to do the Vratam. So I did it only as a puja. Vratam needs lot of, as it is, puja needs lot of, என்ன சொல்கிறது, நிறைய ஒரு பூஜைங்கிறது வந்து it is not a joke. Sanatana Dharma has simplified everything for எல்லாருக்குமே சனாதன தர்மம் தான் ஃபாலோ பண்ணணும் as Hindus. ஆனால் பிராமணாளுக்கு தர்மசாஸ்திரம் ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம சனாதன தர்மத்தையும் ஃபாலோ பண்ணணும், தர்மசாஸ்திரத்தையும் ஃபாலோ பண்ணணும், அதுதான் பிராமணா. நம்ம பிராமண கல்ச்சருக்கு தர்மசாஸ்திரம் தான் பெருசு. தர்மசாஸ்திரம் விட்டு நம்ம ஒரு களி கிடையாது, ஒரு விளையாட்டு கிடையாது. அண்ட் மோர் ஓவர், what I feel is, என்னோட ஒப்பீனியன், 365 days people keep the house dirty and clogged with lot of clothes piled up on, they don't wash the clothes daily, they don't take bath daily. டெய்லி குளிச்சு டெய்லி பண்ணப்பட்ட வீட்டில் ஒரு விசேஷம் வந்தால் தலைக்கு நேற்றுக்கு போய் தட்டாப்பட்டான்னு க்ளீன் பண்ண தேவையே கிடையாது. என்றைக்குமே காத்தால் எழுந்து நித்தியானுஷ்டானம் மாட்டோம். நான் காத்தால் இருந்து எப்படி நம்ம பல்ல தேய்ச்சி கொப்பளிக்கிறோமோ, பல்லு தேய்க்கிறவங்களே காத்தால் இருந்து, அது கூட இங்கே டிசிப்ளின் கிடையாது. சில வீடுகளில் பார்த்துங்க, வாசல் இருந்து பல்லு தேய்ப்பா. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்குது, எந்த இடத்துல என்ன பண்ணணும்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு தோன்ற மாதிரி வாசல்னு தலையை கோதுறது, தொடப்பத்தை வச்சு பரான்னு வாசல்லாம் கீச்சுறது, இதெல்லாம் சனாதன தர்மத்துக்கு விருத்தம். அது நம்ம சொல்லப்போனால், பிராமணாலாய்ட்டு நம்ம சொல்லப்போனால் யாருக்கும் எடுபடாது. பிராமணானாலே பெரிய மோசமான, நம்மளெல்லாம் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறா. ஸோ அதனால் பேசுறதுக்கும் யோகிதை இல்லை. ஆனால் ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறதுனால பேசுகிறேன். ஒரு 9 yards வாங்க போனவனா, மலேசியத்தில் போனவன் 9 yards சொல்லி ஏமாற்றி விட்றா. நமக்கு அளந்தா பார்க்க முடியும், இங்கே வந்து பார்த்தா 8 முழம் கூட இருக்க மாட்டேங்கிறது. So to wear 9 yards has become very difficult. Thanks to Lakshmi Vastralaya. இனிமேல் நான் வந்து லக்ஷ்மி வஸ்திராலயா தான் வாங்க போகிறேன். இல்லாட்ட சென்னை தான் போனோம், இல்லை நல்லி. 10 கஜம் இல்லாமக்கெல்லாம் ஒன்றும் கட்டிக்க முடியாது. புடவை நன்னா கவசகம் வச்சு நல்லா கட்டிக்கணுமானா 18, அந்த காலத்தில் 18 முழம் ஏன் வச்சான்னா, அந்த காலத்து பொம்பளைங்க ரொம்ப ஒல்லி குச்சியாக இருப்பா, அதனால 18 முழம் போருமாச்சு. இப்போ எல்லாம் வீப்பையாட்டமாக இருக்குது, ஒன்றுக்கும் பத்த மாட்டேங்கிறது. எனக்கே பத்த மாட்டேன். மோரோவர், அந்த காலத்தில் 9 கஜம் விட 9 கஜம் அந்த வீவர் வந்து 9 கஜம் நெசவன் நான். இப்போ நெசைப்பட்டவா வந்து இதை பாருங்க, இங்கே எத்துறது இல்லையா, இங்கே பிடிச்சா அங்கே போகிறது, அங்கே பிடிச்சா இங்கே போகிறது, எப்படி கட்டிக்கிறது? 9 yards கட்டிக்கணும்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்குது இல்லையா? ரொம்ப மனசை வருத்தப்படுத்தான் இந்த போஸ்ட் போடுறேன். ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நம்மளோட கல்ச்சர் போயின்னு இருக்குது, நம்மளோட கல்ச்சர் போக விடக்கூடாது. ஐம் டாக்கிங் பேசிக்கலி அபவுட் பிராமின்ஸ். அதர் கல்ச்சரை பற்றி எனக்கு பேசுறதுக்கு அவகாசம் கிடையாது, ரைட்டும் கிடையாது. என்னோட காஸ்ட்டை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அவகாசம் உண்டு. பிகாஸ் ஐ எம் a Brahmin, I can always talk about our culture. நம்ம கல்ச்சர் போயின்னு இருக்கு. அண்ட் மோரோவர், எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியவே இல்லை. இன்றைக்கி வரலட்சுமி பூஜைங்கிறதுக்காக வேண்டி வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி, பெட்ஷீட்லாம் தோச்சு போட்டு, கட்டினாலும் தோச்சு போட்டு, தேவையில்லாத விஷயம். அன்னன்னைக்கு இன்னைக்கு ஒரு ரூம் கட்டணம் எடுத்தியா, அடுத்த நாளைக்கு இன்னொரு கட்டணம் எடு. இன்னைக்கு இந்த பெட்ரூம் பெட்ஷீட் போட்டே, நாளைக்கு அந்த பெட்ரூம் பெட்ஷீட். டெய்லி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தானா, வாரம் எல்லாமே மாற்றி க்ளீன் பண்ணுறது. எது தனியாக க்ளீன் பண்ணணும்? சாமி ரூம் டெய்லி க்ளீன் பண்ணுறோம், தேவையில்லை. நம்ம இருக்கு இல்லையா, க்ளீன் பண்ணுறோம் இல்லையா சாமி பிளேஸை.
அதே மாதிரி ஃப்ரிட்ஜு டெய்லி க்ளீன் பண்ணி ஆகணும். சில விஷயங்கள்லாம் டெய்லி பண்ணி தான் ஆகணும். டெய்லி குளிக்கணும். டெய்லி நம்ம வந்து நம்மளுடைய காலை கடனை கழிச்சுக்கணும். அதுவும் டெய்லி தானே கழிக்கிறோம் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு கழிக்கிறோமா? இல்லையே. அப்போ ஏன் ஒரு விசேஷம் வந்தால் ஏன் தலைக்கு ரெட்டி போட்டு பட்டா 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 அவசரப்பட்டு ஏன் தோச்சு போட்டு அதை கஷ்டப்பட்டு இதை கஷ்டப்பட்டு ஏன் பண்ணணும்? டைம் இல்லை சொன்னால் நம்பவே மாட்டேன், நான் ஒத்துக்கவே மாட்டேன். டைம் எல்லாம் இருக்குது. சும்மா வெட்டியாக டிவியையும் பார்த்துட்டு மொபைலை நோண்டிட்டு மாம்பழந்துட்டு இருந்தால் டைம் இருக்காது. எங்கள் அம்மா சொல்வா, கண் கண்ட வேலை கை செய்யணும்னு. கண்ணுக்கு தெரியாத வேலை யாரும் சொல்லிக் கொடுக்க தேவை கிடையாது. ஸோ ரொம்ப மனசு நொந்து தான், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 9 hours பற்றி நான் போஸ்ட் போடுறேன். ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் அபவுட் தி ஷாப், பட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தி ஷாப் டு கிவ் செல்ஸ் திஸ், பட் ஐ டோல்ட் ஹிம், ஐ கால்ட் தி ஷாப் அண்ட் டோல்ட் திஸ் இஸ் நாட் கரெக்ட். நீங்கள் ஐ வில் நாட் பிளேம் தம், பிகாஸ் ஷாப்கீப்பர்ஸ் வந்து when they buy it in bulk அவளுக்கு தெரியாது. இது 9 hours சொல்லி வருமே, லாட்டில் வருமே தவிர அவள் அதை மெஷர் பண்ணி பார்க்க முடியாது. பிகாஸ் அது ஃபோல்டில் இருக்கும். அப்போ வீவர்ஸ் ஆர் டு பி பிளேம்டு. ஓகே, இப்போ வந்து அதுக்கும் மரியாதை போயிடுது. ஸோ அதனால இனிமேல் ஐ ஹவ் டிசைடட் தட் என்னோட 9 hours எல்லாம் வந்து நான் நல்லி சின்னசாமி செட்டிலையோ இல்லை ரெங்காச்சாரியிலையோ இல்லை சொன்ன மாதிரி பாலக்காட்டில் அனிதா கிட்ட தான் நான் வாங்க போகிறேன். ஏன்னா அது அட்லீஸ்ட் அண்ணா தழைய கட்டிக்கலாம். 9 hours வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். அது இப்போல்லாம் வந்து ஸ்டிச்சே வருது, தைச்சே வருது. ஏதோ சினிமா ஆக்டர்ஸுக்கு வந்து கட்டிக்க முடியாதுங்கிறதுக்காக தைச்சு கொடுத்துக்கிறாங்க. எல்லாருமே தைச்சு கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக போயிடுது. பண்ணக்கூடாது. இந்த தாருங்கிறது போடுறதுக்கு ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரம் சொல்லித்தான் அந்த தார் போடுறது. புடவை கட்டிக்கிறதுக்கே ஒரு மந்திரம் உண்டு, விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு மந்திரம் உண்டு, விளக்கு நிறுத்துறதுக்கு ஒரு மந்திரம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு நான் அந்த மந்திரத்தில் பிறந்தவா தான் பிராமணா. அதனால தான் பிராமணாவுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது கேட்டால் இது, மந்திரத்தில் பிறந்தா மந்திரத்தில் இருப்பா, மந்திரத்தில் செத்து போவா. எனக்கு என்ன ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குன்னா, ஒரு விசேஷ நாள் ஆச்சுன்னா காலங்காத்தால் எழுந்திருந்து வாசலை போட்டு பெருக்கி தள்ளி அந்த ஏன் டெய்லி பெருக்கினா என்ன? டெய்லி காத்தால பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோம், லஞ்ச் எடுத்துக்கிறோம், டின்னர் எடுத்துக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி ஏன் வாசலை டெய்லி பெருக்கினா என்ன? அந்த ஹேபிட்டே இல்லாமல் போயிடுது லேடிஸுக்கு. லேடிஸ் ஆர் பிகம் வெரி லேசி. ஐ வில் நாட் பிளேம் த மேன், பிகாஸ் ஷீ இஸ் நோன் அஸ் கிரகலக்ஷ்மி. நீ கிரகலக்ஷ்மியாக இருக்கலைன்னா எங்கே உனக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும்? வீட்டில் துணி இறஞ்சா துணி வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அன்னைக்கு குளிக்கிற ஹேபிட்டே கிடையாது. கொசுலாம் குளிக்கிற ஹேபிட்டே கிடையாது. 2 நாளைக்கு இருக்க 3 நாளைக்கு இருக்க இந்த வெயில்ல. ஆனால் ஒன்று, நான் வந்து வரலட்சுமி விரதத்தை, என்னோட வரலட்சுமி விரதத்தை பார்த்துட்டு தாயம்மா, ராணி, கிருஷ்ணவேணி எல்லாம் ரொம்ப ஆண்டி எங்களுக்கெல்லாம் கிடையாது சொல்கிறா, எடுத்துக்கூட. ஆமாம், விரதமாக யாருமே எடுத்துக்கக்கூடாது. அது குடும்பத்தில் மாமியாருக்கு அப்படி இருந்து மாமியார் எடுத்து வச்சு தான் எடுக்கப்படும் விரதம் சொல்லி அது இஸ் விரதம். ஆனால் என்னோட விஷயத்தில் எங்கள் மாமியாருக்கும் வரலட்சுமி விரதம் கிடையாது, எங்கள் அம்மா வீட்லேயும் வரலட்சுமி விரதம் கிடையாது. சும்மா லட்சுமி ஃபோட்டோக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்களாம். ஆனால் எனக்கு வந்து வரலட்சுமி எப்படி கனவுல வந்து சொல்லி சத்யநாராயண பூஜைக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ சத்யநாராயணா, அதே மாதிரி வரலட்சுமி வந்து எனக்கு எப்படி கனவுல வந்து சொல்லி, அது வாத்தியார் மாமி வந்து வசந்தா மாமி தான் அதுக்கு முன்னெடுத்து மாலா, என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். மாலா கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தைய கையில் எடுத்துட்டு வந்து அவள் ஸ்டார்ட் பண்ணான். சின்ன குழந்தை, எனக்கு அப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன குழந்தைய எடுத்துட்டு வந்து குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு எனக்கு சொல்லி தந்தா. என்னை விட வயசு ரொம்ப சின்னவள், ஆனால் கூட அவள் தான் என்னோட குருவை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. யாராவது உனக்கு ஒரு விஷயம் நல்லா சொல்லி கொடுத்தாளன்னா அவளை குருவா நீ ஏற்றுக்கணும். நல்ல விஷயம். ஆனால் அந்த குரு சொல்கிறபடி நீ கேட்டு போனோம் ஒன்று. அதுக்கு நிஜமான என்ன சொல்கிறது, நிஜமான எனக்கு சொல்லணுமானா ராயப்பட்டணும். நேற்று கூட கூப்பிட்டு சொன்னான் நாளைக்கு. அப்போ அவள் ரொம்ப ஆசைப்பட்டா, எங்களுக்கு வந்து வரலட்சுமி விரதம் பண்ண முடியாதுன்னா. விரதம் பண்ண முடியாதுமா, நீங்கள் மாம்சம் சாப்பிட்றீர்கள், உங்களால் விரதமாக எல்லாம் பண்ண முடியாது. பூஜை பண்ணலாம், 6 வேணும் பூஜை பண்ணலாம். ஆனால் 6 வேணும் பூஜை பண்ணலாம் சனாதன தர்மம் சொன்னதுனால நீங்கள் இஷ்டப்படியெல்லாம் பூஜை பண்ண முடியாது. நீங்கள் இஷ்டப்படி பூஜை பண்ணீங்கன்னா தட்டுவது. நீங்கள் உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா அது தட்டு. ஒரு பூஜையுமே சூரியன் வந்ததுக்கப்புறம் பண்ணவே கூடாது. ஓகே, 1. 2வது நான் சொன்னேன் அவள்கிட்ட, சரிம்மா உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுக்கு என்னம்மா சொல்லிட்டு நான் வெள்ளி முகமெல்லாம் வாங்கி கொடுத்து, வெள்ளி சொம்பு வெள்ளி முகம் நான் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் அதை நீ பொறுப்பாக பார்த்து பண்ணுறதுலாம் உங்களால் முடியாது. அதுக்கு ஒரு நியமம் இருக்குது இல்லையா? 4th கியரில் போட்ட வண்டி 4th கியரில் போட்டால் முதல்ல தான் 3rd கியருக்கு வந்து, 2nd கியருக்கு வந்து, 1st கியருக்கு வந்து, நியூட்ரலுக்கு வந்து தான் ரிவர்ஸ் பண்ண முடியும். அதெல்லாம் திடம்னா நீ ரிவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. உனக்கு ஆசை இருக்கிறதுனால
ஏதோ ஐயராக இருந்து நீ என்கிட்ட வந்து கேட்குறேன், நான் உனக்கு பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணினேன்னா, அவளுக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து இதில் கிடைக்கிறது, ஃபைபர் கிளாஸ்லேயும் முகம் கிடைக்கிறது, வித் அலங்காரம்லாம் பண்ணி மலேஸ்வரத்தில். அது எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு ஐ டோல்ட் அவள் சொன்னேன், உனக்கு பணத்தை வாமா வீட்டுக்கு வாங்க. நான் குளிச்சுட்டு விரதம் இருந்து அவள் அந்த ஒரு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து விரதம் இருந்து எங்கிட்ட வந்து ராயக்கோட்டை நான் இருக்கிறச்ச எங்கிட்ட வந்து கரெக்டாக அந்த விரதத்தை பண்ணி முடிச்சு, விரதம் நல்லா அந்த பூஜை பண்ணிட்டு போனான். இன்னைக்கும் 5 வருஷமாச்சு நான் ராயக்கோட்டை விட்டுட்டு, இன்னைக்கும் அவள் தப்பாமைக்கு இன்னைக்கும் டெய்லி எல்லா வரலட்சுமி விரதத்தன்னைக்கும் என்னை கூப்பிட்டு கேட்பா, ஆண்டி பண்ணட்டுமா, ஆண்டி அப்படி சேட்டுமா இப்படி சேட்டுமா. நேற்று கூட கூப்பிட்டு கேட்டா, தாயம்மா பண்ணுமா. நான் சொல்வேன், உங்களோட வேலையெல்லாம் முடிச்சப்பறம் உட்காருவேன். அவளுக்கு வந்து கழனி வேலை 4-5 ஏக்கர் பூமி இருக்குது. அந்த 5 ஏக்கர் பூமியோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவளுக்கு வர முடியும். அவளால் காத்தால இருந்து மாடு இருக்குது, 8-10 மாடு இருக்குது, அதெல்லாம் முடிச்சு தான் அவளுக்கு வர முடியும். ஆனால் கூட அவள் அழகாக பண்ணுறா. இன்னைக்கு கூட காத்தால கூப்பிட்டு கேட்டா. நான் சொன்னேன், பண்ணுமா, உனக்கு தைரியமாக நீ பண்ணு, அடுத்த வருஷம் வரத்துக்குள்ளே நான் உனக்கு நான் நிறைய பண்ணி உனக்கு நான் நிறைய சாமியோட காரியங்கள்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சேன். ஆனால் விரதத்துக்கும் புதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டால், விரதம்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து புரோகிதர் வந்தாகணும். புரோகிதர் வந்து காப்பு கட்டி ஒரு வாரம் முன்னால இந்த கை காப்பு கட்டி அந்த காப்பை கேர்ஃபுல்லாக வச்சுருந்து அப்புறம் தான் நம்ம பூஜை பண்ணப்படும். அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுறோம். எல்லாமே சும்மா தோணுன மாதிரியெல்லாம் பூஜை எல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் இப்போ விளாகு போடுறதுக்காக வேண்டி என்ன வேணால் ஆகலாம்னு வச்சுருக்கோம். ஐயர்ஸே போடுறான், ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஐயர் சாஸ்திரிகள் பரம்பரையில் இருக்கப்பட்டவாளே வந்து சாமி நைவேத்தியத்தெல்லாம் வீடியோவில் காட்டுறா. ரொம்ப தப்பு. அது கோபியமான காரியம், கோபியமாக தான் வச்சுக்கணும். எல்லாத்தையும் இப்படி வெளிப்படையாக காட்டி பிராமணன் கிட்ட மரியாதையே போச்சு. இப்போ நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும், நான் டாக் பிரீடர், ஐம் ஹோம் மேக்கர், ஐம் பிஸ்னஸ் உமன், ஐம் ரிசர்ச்சர், யூ அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் இருந்தால் கூடயுமே நான் வந்து எப்போ பர்முடா டிஷர்ட் போட்டுக்கணும் அப்போ போட்டுப்பேன், எப்போ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கணும் போட்டுவேன், எப்போ சல்வார் கமீஸ் போட்டுக்கணும் போட்டுவேன், எப்போ சாரி கட்டிக்கணும் அப்போ கட்டிப்பேன், எப்போ 9 yards கட்டிக்கணும் அப்போ கட்டிப்பேன். ஐம் ஆல் இன் ஒன் பிகாஸ் ஐ ஹாவ் அ தர்மா. அதே மாதிரி எல்லா பொம்பளைகளுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. ஆனால் இங்கே தர்மத்தை விட்டாச்சு, லேடிஸ் எல்லாம் தர்மத்தை விட்டுட்டா. எங்கள் புருஷனுக்கு பிடிக்காது. புருஷனுக்கு பிடிக்காத நீ சொல்லலாம், நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பண்ணலாம், எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வரட்ட பூஜை நான் பண்ணுவேன். ஏன் பைசா சேர்த்து வச்சுக்க வேண்டியதானே, 10 ரூபாய் சேர்த்து வச்சுக்க வேண்டியதானே. சாமிக்கு விளக்கு வாங்கினா ஓடுறது, சாமிக்கு எண்ணெய் வாங்கினா ஓடுறது, என்ன பிரயோஜனம்? இப்படி பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? அது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து 9 yards வந்து விடாதேங்கோ. 9 yards நம்மளோட ஆசெட். இட் இஸ் அவர் ஸ்டாம்ப். ஐ ஸ்டில் ரிப்பீட், ராஜஸ்தானிஸ் அவள்கிட்ட கல்யாணத்துக்கு ராஜஸ்தானி ட்ரெஸ் தான் போட்டுக்கிறார், மார்வாடிஸ் அவள்கிட்ட ட்ரெஸ் தான் போட்டுக்கிறார், கன்னடக்காரா அவளோட ட்ரெஸ் தான் போட்டுக்கிறார், கூர்கிஸ் அவளோட ட்ரெஸ் தான் போட்டுக்கிறார், எல்லாரும் அவாவா ட்ரெஸ் தான் போட்டுக்கிறார். சில காஸ்டில் பேச விரும்பலை, அந்த காஸ்டில் தான் ரொம்ப அதான் குதிக்கிறது. ஆனால் எதுக்கு நம்மளுக்கு தேவையாகுது? நம்மளுக்கு 9 yards இருக்குது. யாரோ என்னவோ தலையில் அம்மா சொல்லுவா, அரை துணை தூக்கி தலையில் கட்டிட்டு அலைஞ்சானான்னு. அவன் அலைஞ்சிட்டு போட்டான். நம்மளுக்கு தேவையில்லை, இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நாம் வந்து பிராமணாலாக பிறந்தாச்சு, நம்ம சாப்பிட்றதும் பிராமணாலாக சாப்பிடணும். அதனால தான் நான் இங்கே யாருக்குமே கூப்பிட்டு வெத்தப்பா கொடுக்கறதில்லை. பிகாஸ் நான் இங்கே நினச்ச எல்லாரும் மாம்சம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லப்பட்டாலும் நம்பினேன். ஆனால் அவன் என்ன மாம்சம் சாப்பிடப்பட்டவா தான். அவள் சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து மாம்சம் வருது. எப்போ மாம்ச நிஷ்டா, அந்த பூஜையிலே சொல்கிற அவள் மாம்ச நிஷ்டைன்னுட்டு. நீ மாம்ச நிஷ்டையாக வந்து நீ அந்த மாம்சம் இல்லாத வீட்டிலேருந்து நான் பூஜை பண்ணிட்டு மாம்சம் சாப்பிட விட்டு அவள் வீட்லையோ, மாம்சம் வரட்டு அவள் வீட்டில் நான் கூப்பிட்டு வெத்தலா கொடுத்து என்ன பிரயோஜனம்? இட் இஸ் எகென்ஸ்ட் அம்பாள். ஸோ ஐ ரிக்வெஸ்ட், மாம்சம் சாப்பிடப்பட்டவா பூஜை பண்ணப்பட்டவா மாம்சம் சாப்பிடப்பட்டவான்னு கொடுக்கட்டேன். நம்ம பிராமணாவுக்கு வெத்தலவா கொடுத்தா போதும். நான் என்னோட வெத்தலவாக்கெல்லாம் எடுத்து வச்சுப்பேன், பெங்களூர் போகிறத எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவ்வளோ வேறு வழி இல்லை. எல்லாம் சங்கல்பம் பண்ணி வச்சிடும். மாமா சொல்லுவார், குமார் மாமா, மாமி சங்கல்பம் பண்ணி வச்சுருங்க மாமி, யாரையா மனசில் நினச்சி வச்சுருங்கோ, அவளுக்கு போய் கொடுத்துட்டு வாங்கோ சொல்லுவார். நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். 9 yards விட்டுடாதீங்கோ. எனக்கு பிராமணாட்ட ரிக்வெஸ்ட் இருக்குது, தயவு பண்ணி 9 yards விட்டுடாதீங்கோ. தயவு பண்ணி 9 yards வந்து பெங்களூரில் வாங்காதீங்க. பெங்களூர் ஊருக்கு கிடையாது 9 yards விற்கிறது. நான் கடைக்காரன் நான் தப்பு சொல்ல மாட்டேன், பிகாஸ் அவள் தப்பு கிடையாது. அவளுக்கு 9 yards சொல்லி யாராவது கொடுத்து விற்றுட்டு போகிறாளே தவிர யாருமே ஃபீட்பேக் கொடுக்குறதில்ல. இப்போ நான் போய் ஃபீட்பேக் கொடுக்க போகிறேன், இது 9 yards இல்லை, இது 9 yards இல்லை, பிகாஸ் இங்கே இழுத்தா அங்கே போகுது, அங்கே இழுத்தா இங்கே வருது. இந்த ஆல்வேஸ் இந்த தலைப்பு சுற்றி லைக் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வயர் தெரிய உடுத்திக்கப்படாது. பொம்பளை பசங்க வயர் தெரிய புடவை கட்டிக்கப்படாது, சாரி கூட கட்டிக்கூடாது. அப்படி இடுப்பு தெரியப்படாது, வயர் கட்டி தெரியப்படும், இப்படி தான் இருக்கணும். ஸோ இது போட்டுருக்கு, இங்கே போட்டால் இங்கே போகிறது, அங்கே பிடிச்சா இங்கே வருது. ஸோ திஸ் இஸ் நாட் த வே யூ வேர் 9 yards. தழைய 9 கோசம் வச்சு அழகாக மடி வச்சு கட்டினோம்னா கரெக்டாக இந்த காலத்துக்கு நெசவாளர்கிட்ட தயவு பண்ணி 10 முழம் கேளுங்க, இல்லை 11 முழமே கேட்டுருவோம். அது வந்து ப்ளவுஸை கட் பண்ணாதீங்க, தயவு பண்ணி ப்ளவுஸை கட் பண்ணாதீங்க.
ப்ளீஸ் இட்ஸ் a request to all the Brahmins, never do the mistake. எல்லாத்துக்கும் ஒரு சாரி கட்டிட்டு போயிட்டேன்னா எப்படி? பின்னாடிலாம் கல்யாணத்தில் பச்சை பிடிச்சி தரமானா எல்லாரும் 9 yards கட்டிப்பா. எல்லாருமே அத்தை, மாமி, சித்தி, பெரியம்மா, அம்மா, பாட்டி எல்லாரும் 9 yards கட்டிப்பா. இப்போ எல்லாம் சாரி வந்துடுது ஈஸியாக. சாரி நம்ம காஸ்டியூமே கிடையாது. நம்ம காஸ்டியூம் 9 yards தான். அதுக்காக 9 to 5 ஹோல் டே 9 yards. ஐ லவ் டு டூ இட். நான் முடியலையே. ஏன்னா வீடு வேலை பண்ண வேண்டியிருக்கு, டாக் பிஸ்னஸ் இருக்குது, ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு, எழுத வேண்டியிருக்கு, வாசிக்க வேண்டியிருக்கு, நிறைய வேலை இருக்குது. ஆல் இன் ஒன். ஐ எம் ஆல் இன் ஒன். ஓகே, அதனால் நான் அதுவரை இன்னொன்று நான் வாக்கப்பட்டு வந்த இடம் சாஸ்திரிகள் பரம்பரை. ஐ ஹவ் டோல்ட் செவரல் டைம்ஸ், my father-in-law's father was the Asthana Sanskrit Vidwan for Travancore Maharaja's palace. So, அவர் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கப்பட்ட ஒரு மகானோடு கொள்ளு பேரனோடு ஒய்ஃபுங்கிட்ட அந்த ஒரு பொறுப்பை நான் தர்மசாஸ்திரம் ஃபாலோ பண்ணி நிறைவேற்றிருக்கேன். என்னால் முடிஞ்சவதுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், பண்ணாமல் இல்லை. இது நான் பூஜை பண்ணுற டைம் நான் வெளியில் போக மாட்டேன். அக்கம் பக்கம் மாம்சம் குக் பண்ணாலும் அவளோட கர்மம், அது அவள் டெட் பாடி சாப்பிட்றது அவள் தலையில் எழுதிக்கிட்டு அவள் சாப்பிட்டு போட்டோம். ஆனால் நான் விண்டோஸ் டோர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி உள்ளே உட்காந்துருவேன், எனக்கு அந்த ஸ்மெல் வேண்டான்னுட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு இங்கே யாருக்குமே வெத்தலமாக கொடுக்குறது இல்லை. பிகாஸ் எல்லாரும் ஏமாத்துறான். நான்வெஜ் திங்களே சொல்லி திங்கரா கொண்டு வீட்டில் வந்து நான் எல்லாம் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன் வேண்டாம். பிகாஸ் இன்னும் சொல்கிறேன் எல்லாருக்கும், அம்பாள்கிட்ட விளையாடாதேங்கோ, அவள் மாம்ச நிஷ்டையாக்கணும். மாம்ச நிஷ்டை கிட்ட போய் நீங்கள் மாம்சத்தை காட்டின வீட்டில் பூஜை பண்ணுறலாம் பண்ணினேன்னா ரொம்ப தப்பு. யாருக்கு மாம்சத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தேவ பண்ணி வீட்டில் பூஜை பண்ணாதீங்க. கோவில் போய் பூஜைக்கு அர்ச்சனை கொடுத்துருவாங்க. அதுதான் அவங்களுக்குலாம் கோவில் வச்சிருக்கு. எங்களுக்கெல்லாம் கோவில் போக தேவையே கிடையாது. ஆனால் நாங்கள் போக தேவையே கிடையாது. பிகாஸ் வி ஹாவ் பூஜா அட் ஹோம். ஸோ இட்ஸ் ரிக்வெஸ்ட் டு ஆல் தி பீப்புள். சனாதன தர்மம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அதில் காத்தாலை குளிக்காமல் இப்போ கோலம் போடுறது, குளிக்காமல் வாசப்பெருக்கிறது, குளிக்காமல் வாசப்படி துவைக்கிறது, குளிக்காமல் ஒரு லேடிங்களோட பாடி என்னதான் எல்லாம் க்ளோஸ்டு. அந்த பாடியை க்ளீனாக வச்சுக்க வேண்டாமா? டெய்லி குளிக்க வேண்டாமா? தலைக்கு தான் நாங்கள் பிராமணா டெய்லி தலைக்கு குளிக்கணும். உங்களுக்கு தான் தலைக்கு குளிக்க முடியாட்டா கூட அட்லீஸ்ட் மேலுக்கு கழுத்து கீழாத க்ளீனாக குளிக்க முடியாதா? அப்போ எங்கேருந்து மகாலட்சுமி வருவள்? 365 நாளும் வீட்டில் குப்பையும் சொத்தையுமா போட்டு குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வரலட்சுமி பூஜைங்கிறதுக்காக வேண்டி நேற்றுக்கு சாயங்காலமே க்ளீன் பண்ணுறதுனால என்ன கிடைக்க போகுது? நான் ஒன்று கேட்கட்டுமா? 365 நாளைக்கும் உங்களுக்கு சாப்பாடு, காத்தால் நாஸ்தா, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரிக்கு சாப்பாடு, காஃபி, டீ ஒன்றும் தராமல் இருந்துட்டு ஒரே ஒரு நாளைக்கு உங்களை கூப்பிட்டு அந்த சாப்பிடுறது உங்களால் சாப்பிட முடியுமா? சாப்பிடுவேளா? சாப்பிட முடியுமா? உங்களுக்கே மனுஷாலா பிறந்த உங்களுக்கே அது முடியலைன்னா எப்படி உங்களால் அம்பாளுக்கு பண்ண முடியாது? எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் கிடையாதா? எல்லாத்துக்கும் ஒரு டைம் கிடையாதா? என்ன நம்ம பொண்ணா கொடுத்து என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? சொல்லுங்க, நீங்க என்ன சாதிக்க போறீங்க? கேவலம் உங்களால் குளிக்க கூட முடியல. நீங்க எல்லாம் எதுக்கு அப்புறம் பொண்ணா இருக்கீங்க? நீங்க இன்னைக்கு குளிச்சா அந்த துணி தோச்சு ஒரு கையோட தோச்சு கும்மி அலசி போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அதை போட்டு சேர்த்து அதுக்கு தான் நான் இங்கே யாருக்குமே வெத்தலாக்கு கொடுக்க போறதில்ல. 2 கன்னியா குழந்தைகள் வேணுங்கிறதுக்காக வேண்டிய பக்கத்துலேருந்து அந்த கார்னர் ஹவுஸ் கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டேன். இல்லை, எங்கள் வீட்டில் மாம்சம் வராது, குக் பண்ணுறது கிடையாது. அவர் சிவ பூஜை பண்ணுறதுக்கு வீட்டில் மாம்சமே கிடையாது சொன்னதுனால குழந்தை கூப்பிட்டு வெத்தலாம் கொடுத்தேன். கன்னியா குழந்தை. எதுக்கு சொல்கிறேன்னா, தேவபணி லேடிஸ் கேவலமா இல்லை, கேவலமா இல்லையா? அது கொஞ்சம் குளியுங்க. காத்தால இருந்து நிற்காம காத்தால இருந்து குளிச்சு அழகா. நாங்கெல்லாம் வெளியில போயிட்டு வந்தோம்னா, வெளியில போயிட்டு வந்த உடனே வீட்டு வாசல் பொண்ணே காலை அலம்பி தான் உள்ள போவோம். காலை அலம்பி உள்ள போயிட்டு அன்னைக்கு போட்டு வந்து வெளியில போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை உடனே கையோடனே கும்மி அலசி போட்டு வேற ட்ரெஸ் போட்டு போயிடும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டே 2 நாளைக்கு நின்றுவாங்க தமிழ்நாட்டில். தட்ஸ் தி ரீசன் ஐ ஹேட் தமிழ்நாடு. I hate Tamil Nadu. They don't have cleanliness at all. ரொம்ப மனசுக்கு வருத்தத்தோட சொல்கிறேன். அண்ட் மனசுக்கு ரொம்ப வருத்தம் about 9 years. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. 9 years பற்றி ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சாரி, I have to bring it to the notice of people of all the Brahmins. தயவு பண்ணி பார்த்து கேட்டு, அவசரப்பட்டு புடவை வாங்காம பார்த்து கேட்டு வேணால் நீங்கள் நல்லி சின்னசாமி செட்டில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியான கூட அங்கேருந்து வாங்குங்கோ. இல்லாட்டா போயிட்டு ஆரம்பிக்கவில்லை வாங்குங்கோ. அதுவும் இல்லையா நீங்கள் தெங்காச்சாரி வாங்கலாம். இல்லையா அனிதாட்டுக்கு வாங்கினேன்னா ஒரு பிராமண ஃபேமிலி ஹெல்ப் பண்ண மாதிரிமாச்சு. நம்மளுக்கு அழகாக 11 வருடத்துல வியூ பண்ணி கொடுக்குறாங்க.
11 வேணுமா, அதுவும் எஸ்பெஷலி நம்ம வெயிட்டு சீமந்தமெல்லாம் வந்து வயர் வேறு இருக்கும் இல்லையா, ஸ்டொமக் வயர் இருக்கிறதுனால அவளுக்கு வேண்டி 13 மடம் கூட பண்ணி கொடுக்குறா வீவர்ஸ். நம்மளுக்கு அவ்வளோ நம்மளுக்கு நம்மளோட சம்பிரதாயத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுக்காதீங்க. பிராமணாட்ட பிரத்யேகம் சொல்ல விட்டு கொடுக்காதீங்க. அண்ட் பாக்கி அதர் காஸ்ட்டை பற்றி எனக்கு அறிய வேண்டாம். ஆனால் என்னோட மனசில் பட்டது நான் சொல்ல, குளிக்காத வீட்டில் ஒரு நாளும் லக்ஷ்மி கடாட்சம் வராது. துணி போட்டு போட்டு சேர்த்து வைக்கிற இடத்துல ஒரு நாளும் தரித்திரம் தீரவே தீராது. மீன்ஸ் கஷ்டம் தீரவே தீராது. அப்புறம் அவள் இஷ்டம். அது நம்ம கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாலும் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. இல்லை சாதாரணமாக ஒரு பிராமண ஃபேமிலி இருந்தால் யாரும் வந்து கூப்பிட்டு கேட்பா, வந்து படிச்சுட்டு போவாள். எப்படி பண்ணணும், என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் கிடையாது. அவளுக்கு தோணுற மாதிரி பண்ணுறது. அது நம்ம கண்ணில் காமிச்சு அம்பாள் நம்ம கண்ணில் காமிச்சு அது பண்ணு சொல்லி நம்ம சொன்னால் கூட அவளுக்கு அது மரியாதை இல்லை. அதனால் என்னாச்சு, அம்பாள்கிட்ட சொல்லிட்டேன், நீ தயவு பண்ணி இந்த மாதிரி ஃபேமிலிக்கெல்லாம் எங்கிட்ட சொல்லாதேம்மா, அவன் நம்ம சொன்னால் கூட ஒரு வேல்யூ கொடுக்குறதே இல்லை, அதனால் சொல்லாதேம்மான்ட்டு அம்பாள்கிட்ட. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அம்பாள் என்கிட்ட பேசுகிறா, சாய்பாபா என்கிட்ட மெசேஜ் தரார், அம்பாள் சிலங்கச்சத்தம் கேட்குறது. இப்படி ஒரு நல்ல ஒரு பூஜை பண்ணுற இடத்துல நீங்கள் எப்படி மாம்சம் சாப்பிட்டாலும் உள்ளே கூப்பிட முடியும்? அன்னைக்கு இறங்கி போயிடுவள். நான் என்னைக்கு மாம்சம் சாப்பிட்டாலும் உள்ளே கூப்பிட்டேனோ அன்னைக்கோட அம்பாள் என்கிட்ட இறங்கி போயிடுவேன். எனக்கு என்னோட அம்பாள் ரொம்ப அவசியம். எங்கள் அம்பாள் தேவை எனக்கு. நான் ஒரு பிராமின், நான் ஒரு ஐயர். ஐ எம் ப்ரவுட் தட் ஐ எம் born as an ஐயர். ஐ வாண்ட் டு லிவ் as an ஐயர். ஐ வாண்ட் டு die as an ஐயர். எஸ்பெஷலி எங்கள் பரம்பரை இஸ் ஃப்ரம் வெரி சான்சஸ் ஸ்காலரோட பரம்பரை. எங்கள் ஹஸ்பண்டோட பரம்பரை. அதனால தான் அவர் அக்ரஹாரத்தில் போய் இருக்கார். பிராமண அக்ரஹாரத்தில் அவர் ஏன் போய் இருக்காருன்னா அதுக்கு தான். அவருக்கு இங்கே பிடிக்கல. பிகாஸ் தர்ப்பணம் பண்ணலாம், பல விஷயங்கள் இங்கே பண்ணலாம், அதெல்லாம் இங்கே நடக்காத விஷயம். இதெல்லாம் நாம் யாரையும் சொல்லக்கூடாது. அவள் சாப்பாடு சாப்பிட்றா, நாம தான் இங்கே பிராமணெல்லாம் வந்து உட்காந்துருக்கோம், நாம தான் இங்கே மூவ் பண்ணலாம். That's what I thought. I decided. Thank you, Saira.